தனக்கே தெரியும். பாடுபடுத்தின பெற்ற தாயையே பாடுபடுத்தின நான் ஒரு பெரிய ஆளாயிருக்கிறேன் என்றால் அதற்கு ஆதாரம் என் தேவன்தான். இந்த தேவன் இல்லாமல், தேவனுடைய சகாயம் இல்லாமல், தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. எனவே என்னுடைய வாழ்க்கை தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கின்றது என்ற சத்தியம் தனக்கு தெரிந்திருந்ததினால்தான் தான் ஜெபிக்கிறவனாக நாம் பார்க்கின்றோம். அற்புதமான ஜெபவீரன். என்னவென்று அவன் ஜெபித்தான் பார்க்கலாமாங்க. 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, கவனிங்க, மேல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கீழே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தன் சகோதரர்கள் தனக்கு முன்பாக பிறந்தவர்களாயிருந்தாலும் தனக்கு பிறகு பிறந்தவர்களாக இருந்தாலும், அந்த லிஸ்ட் மொத்தத்திலையும் கூட ஜெபம் செய்தவர்களாக யாரை குறித்தும் எழுதவில்லை. ஆனால் யாபேஷ் மாத்திரம் ஜெபவீரன். உங்க வீட்டுல எல்லாரும் ஜெபிக்காம இருக்கலாங்க, எல்லாருமே ஜெப வீரர்களா இல்லாம இருக்கலாம். ஆனால் நீ ஒரு ஜெப வீரனாக இரு. கேட்குறீங்களா சகோதரிகளே? கேட்குறீங்களா சகோதரர்களே? கேட்குறீங்களா? உங்க வீட்டில் 4 பேர் இருக்கீங்களா? 6 பேர் இருக்கீங்களா? 3 பேர் தான் இருக்கீங்களா? 10 பேர் இருக்கீங்களா? அந்த 10 பேர்ல நீ ஒரு ஜெப வீரனா இருக்க வேண்டும். இருக்கிற 2 பேர்ல நீ ஒரு ஜெப வீரனா இருக்க வேண்டும். இருக்கிற 4 பேரிலே நீ ஜெப வீரனாய், ஜெப வீராங்கனையாய் இருக்க வேண்டும். இந்த வீட்டில் இருந்த மொத்த லிஸ்ட்ல ஒருவனை பற்றித்தான் எழுதப்பட்டு இருக்கிறது. என்னவென்று? அவன் ஒரு ஜெப வீரன். இந்த மொத்த வம்சத்துல உன்னுடைய குடும்பத்தை நேர்த்தியாய் கட்டிக்கொள்கிற குடும்பத் தலைவியாய் நீ அடையாளம் காணப்பட வேண்டும். உன்னை சுற்றி இருக்கிற உறவினர்களிலே உன்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற வகையிலே நீ காணப்பட வேண்டும். சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறவனாய் நீ அடையாளம் காணப்பட வேண்டும். உன்னுடைய பகுதியிலே இருக்கிற ஊழியக்காரர்களிலே நீ உத்தமமான, நீதியான ஊழியக்காரன் என்ற அடையாளம் காணப்பட வேண்டும். யாபேஸ், அவனுக்கு முன்பு அநேகர் பிறந்திருந்தார்கள், அவனுக்கு பிறகும் அநேகர் பிறந்திருந்தார்கள். ஆனால் யாபேஸ் தனிப்பட்ட ஒருவனாக முத்திரை குத்தப்பட்டான். அற்புத ஜெபவீரன். அப்படி என்ன ஜெபித்தான்? கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும். கர்த்தாவே, என்னுடைய எல்லைகளை விஷாலமாக்கும். கர்த்தாவே, உம்முடைய கரத்தை எனக்கு துணையாக கொடும். கர்த்தாவே, தீங்குக்கு என்னை விலக்கி காப்பாற்றும். 4 விஷயங்களுக்காக அவன் ஜெபித்தான். முதலாவதாக, கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தார். அது அநேக 1000 பேருக்கு ஆகாரமாக மாறியது. அநேக 1000 பேருடைய வயிறை நிரம்புகிற அளவுக்கு அந்த 2 மீனும் 5 அப்பங்களும் மாற்றம் பெற்றதுங்க. சகோதர சகோதரிகளே, உன்மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் நீ பிறருக்கு ஆசீர்வாதகரமாயிருப்பாய், பிறருக்கு முன்மாதிரியானவனாயிருப்பாய், பிறருக்கு ஆகாரம் கொடுக்கிறவனாயிருப்பாய். பிறர் சாப்பிட வேண்டியதை சாப்பிடவனாயிருக்க மாட்டேன். பிறரிடம் இருப்பதை அபகரிக்கிறவனாக இருக்க மாட்டாய். பிறருக்கு எதிராய் விழுந்து அநியாயமாய் பிடுங்குகிறவனாய் அல்ல. 5 அப்பங்களும் 2 மீன்களும் இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட போது ஆயிரக்கணக்கானோருக்கு ஆசீர்வாதமாக மாறியது. சகோதர சகோதரிகளே, நீ எந்த வீட்டிலே பிறந்திருக்கிறாய், அந்த வீட்டில் ஒவ்வொருவருக்கும் நீ ஆசீர்வாதகரமாயிருக்க வேண்டும். எங்க வீட்டில் யாருமே ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, நான் ஒருத்தன் தாங்க விசுவாசிக்கிறேன். எதற்காக தேவன் அந்த வாய்ப்பை உனக்கு தந்தார் தெரியுமா? உன் வீட்டார் அனைவருக்கும் நீ ஆசீர்வாதகரமாயிருப்பதற்கு. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஞானமுள்ளவன் அநேக ஆத்துமாக்களை என்ன செய்வானா? ஆதாயப்படுத்துவானா. உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரட்சகரை அறிமுகப்படுத்துவாய் என்று தேவன் உனக்கு அந்த வாய்ப்பை அருளியிருக்கிறார். இந்த நாளிலே அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாயா? ஒருமுறை யோசித்துப்பார். பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறாயா? பிறருக்கு தடைக்கல்லாக இருக்கிறாயா? திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் மறுபடியும் இஷ்டம் போல வாழ்வது, இதுதான் அவனுடைய கிறிஸ்தவம். ஜெபத்துக்கும் சிலர் பெற்றிருக்கிற பக்திக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தை சொசைட்டியிலே அவமானப்படுத்துகிறவர்கள். இன்று ஒருவேளை நீ தேவனுடைய நாமத்தை அவமானப்படுத்துகிற நபராய், கிறிஸ்தவத்துக்கு அவமானத்தை உண்டாக்குகிற நபராயிருந்தால் தயவு செய்து இன்று நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். யாபேஸ் என்று செய்த ஜெபம் என்ன? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும்.
தேவனுடைய ஆசீர்வாதம் நம் மீது இருக்கும் என்றால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாயிருப்போம், பிறருக்கு ஆசீர்வாதகரமாயிருப்போம். முதலாவது அவன் என்ன கேட்கிறான்? என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாபேஷ் தன் சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவனாரான். இன்றும் நீ ஜெபிப்பாயா? ஆண்டவரே, என் சகோதரர்களைக் காட்டிலும் சகோதரிகளைக் காட்டிலும் உடன் பிறந்த சுற்றார் உற்றத்தாரைக் காட்டிலும் நண்பர்களைக் காட்டிலும் உம்மை கனப்படுத்துகிற கனமான சாதனமாய் சாட்சியாய் உம்மை அதிகமாய் மகிமைப்படுத்துகிற என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு முன்னோடியாக ரட்சித்திருக்கிற உம்மை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு உண்மையான பாத்திரமா என்னை மாத்துங்க ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே கேட்கலாமா? ஏஸ் என்கிறவர்கள் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி காண்பிக்கிறீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மிக தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யாபேஷ் எப்படி ஜெபித்தானோ, எதற்காக ஜெபித்தானோ தெளிவாய் கற்றுக் கொடுத்தீர். ஒரு காலத்திலே பாடுகளை உண்டாக்கினவன், ஆனால் ஜெப வாழ்க்கையின் மூலமாக தான் சமஸ்தமும் பெற்றுக்கொண்டு தன் சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் முன்மாதிரியாய் மகிமைப்படுத்துகிறவனாய் வாழ்ந்தான். அதே போன்ற வாழ்க்கையை இந்த வார்த்தையை கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுதும் ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதகரமாய் எங்களை மாற்றி அநேகருக்கு ஆண்டவரே முன்மாதிரிகளாய் நாங்கள் வாழ வேண்டும். அதற்காக ஆண்டவரே உம்முடைய அற்புத பாதுகாவலை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.